இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் புதிய நாளை காணும்படியான உதவி செய்திருக்கிறார். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 23:4 நான் வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். அதோடு மட்டுமல்லாமல் ஆத்மாவை தேற்றுகிறார், கூட எல்லா விதத்திலும் வருகிறார். சில நேரம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேரிடும், ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஒருவேளை சோர்ந்து போகும் பொழுது எனக்கு பலன் கொடுப்பாரு, சத்துவத்தை இழக்கும் பொழுது சத்துவத்தை பெருக பண்ணுவாரு, அல்லது மனம் அடிவாகும் பொழுது தேற்றுவார் என்று சொல்லி அழகாக எழுதுகிறார். அது கோலும் தடியும் என்னை தேற்றும். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது. எவ்வளவோ கரடுமுரடான பாதை, குகைகளிலும் கெபிகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் தங்கி வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஜீவன் தப்ப ஓடிப்போன நாட்களும் உண்டு. கர்த்தர் கூட இருந்தாரு. உடைஞ்சு போன, அழுகிறது கூட பலனற்று போன ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ கர்த்தருடைய கரம் ஆற்றி தேற்றி தூக்கி நிறுத்தி நடத்துச்சு. அதனாலதான் தைரியம் எழுதுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இப்படிப்பட்ட இருள் வந்து பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கு. நாம் சொல்ல முடியுமா? நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த தைரியம் நமக்கு இருந்துச்சுன்னா சோர்வு வராது. எங்க பார்த்தாலும் டிப்ரெஷன் சொல்லி அதிகமா பேசுறாங்க, ஸ்ட்ரெஸ் சொல்லி அதிகமா பேசுறாங்க. இது எல்லாம் எதை சார்ந்தது? மாம்சத்தை அல்லது சரீரத்தை சார்ந்தது அல்ல. ஸ்ட்ரெஸ் சொன்னால் அழுத்தம் அல்ல, மனதிலே ஏற்படுகிற ஒரு அழுத்தம், மனதிலே ஏற்படுகிற ஒரு பாதிப்பு. என்ன மனம் அடிவாகிறது, டிப்ரெஷனுங்கிறது அதுதான். அப்படி மனதில் ஏற்படுகிற ஒரு சோர்வு, இது மனிதன் வாழ்க்கையை முடக்கி சாவுக்குள்ள கொண்டு போயிடும், மரணத்துக்குள்ளே. ஒரு சகோதரிய வாழ்க்கை நான் கேள்விப்பட்டேன். வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை, வெளியே வேலையில ஏற்பட்ட பிரச்சனைனால அப்செட் ஆகி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாப்ல. பெற்றோர் எவ்வளவு சொல்றாங்க, பயப்படாதமா, ஆண்டவர் நடத்துவாரு. மண்டையில யாரவே இல்லை. உட்கார்ந்து அப்படியே நினைத்து சோர்ந்து டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாப்ல. மனத்தத்துவ டாக்டர் அங்கங்க கவுன்சிலிங் அது இது எல்லாமே ஆலோசனையில கொடுத்து பார்த்தோம், கொஞ்சம் அளவு கூட முன்னேற்றம் இல்லை. அறைக்குள் போய் அவங்க இருளை தான் தேடுவாங்க, வெளிச்சத்தை விரும்ப மாட்டாங்க. பூட்டி அறைக்குள்ள இருப்பாங்க, சாப்பாடை விரும்ப மாட்டாங்க. கொஞ்சம் சாப்பிடுவாங்க, எப்பமாவது அறையை விட்டு வெளியே வருவாங்க, மீறி போய் போட்டிக்கிடுவாப்ல. அல்ல யாரையும் பார்க்க விரும்புவதில்லை, பேச விரும்புவதில்லை, வெளியே போக விரும்புவதில்லை. இதுதான் என்ன செய்வதுன்னு உங்களுக்கு தெரியல. போற நிலைமையில பைத்தியம் முடிச்சிடும் பொழுக்க, குளிப்பதில்லை, எதுவுமே செய்வதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. என்னாண்டவரே இந்த பெற்றோர்கள் சொல்லி பார்த்தாங்க. எல்லா முயற்சியிலும் நிற்கும் போது அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. இதுவரை நீங்க போராடிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் விட்டுட்டு டீச் பண்ணது, ப்ரீச் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு, கவுன்சில் பண்ணதை விட்டுட்டு இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த ஹஸ்பண்ட நோக்கி, தகப்பனும் தாய் அந்த மகளுக்காக இயேசுவை நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவர், நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா, அல்லது ஒரு தொடுதல் போதும், அல்லது ஒரு பார்வை போதும்பா. இவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கறாங்க. ஆண்டவர் அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்க்க ஆரம்பிச்சாரு, அந்த மகளை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாரு. அந்த அறைக்குள்ள பிரவேசித்தாரு, ஒரு வெளிச்சம் உதிச்சது. அவ்வளவுதான். அவருடைய பார்வை இயேசுவை பார்த்துச்சு. இருதயத்தில் ஆத்மா துள்ளி குதிச்சது, சோர்வுலாம் மறைஞ்சிச்சது. ஏனண்டா நம்முடைய இயேசுவானர் யார் தெரியுமா? மணவாளன், ஆத்ம நேசர்ன்னு சொல்லுவாங்க, ஆத்மாக்குரியவர். அந்த சோர்வு எல்லாம் போட்டு அறை விட்டு வெளியே வந்தா, துள்ளி குதிச்சா, பழையபடி எழுந்தா, காரியத்தை சாதிச்சா, இன்றும் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. ஒருவேளை மரணத்தின் பள்ளத்தாக்குல நீங்க போய் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம், பயத்தோட இருக்கலாம். தேவரே கூட இருக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த மணவாளன இயேசு கூட இருக்கிறாரு. ஆத்மாவை தேற்றுவாரு, நடத்துவாரு. அப்படி கரத்துல முழுவதுமா கொடுத்து சோர்வை விட்டு வெளியே வருவோம். சோர்ந்து போவதற்காக நம்ம தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, அழைக்கவில்லை, அபிஷேகிக்கவில்லை. பலத்தின் மேல் பலனடைய முடியாக தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஜெபிப்பும். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளிலும் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நாட்களும் காலங்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் சோர்வுகள், எங்கு பார்த்தாலும் மன அழுத்தம், எங்கு பார்த்தாலும் வேதனை, எங்கு பார்த்தாலும் துக்கங்கள், சமாதானம் இன்மையப்பா. இந்த நாளில் இப்படிப்பட்ட சூழ்நிலை போய் சோர்ந்து போய் அடைப்பட்டு கிடக்கிற, முடங்கி கிடக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு தட்டி எழுப்புங்கப்பா. இது நிமித்த பெற்றோர்களும் பாதிக்கப்படுறாங்கப்பா. என்ன செய்வதுன்னு தெரியலன்னு சொல்லி அங்கலாய்க்கிறாங்க.
இன்னைக்கு அந்த பிள்ளைகிட்ட கண்ணீரை பார்த்து பிள்ளைகளை தூக்கி விடுங்க, அந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வாங்க, இருளை மாற்றுங்க, அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி. துதியை நம்ம ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். மன அழுத்தத்தையும் சோர்வுகளையும் மாற்றுவாரு, வெளிச்சத்தை அனுப்பி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தூக்கி நிறுத்துவாரு. இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். சானிரல் பள்ளத்தில்